தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் 4 மணி நேரத்தில் 1 அடி உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைக்கிறார். சிவகுமார், விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்மட்டம் 4 மணி நேரத்தில் 1 அடி உயர்ந்துள்ளது. தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கேரள மாநில எல்லை பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் நேற்று முதல் கனமழை பெய்தது. இதனால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வீரபாண்டி வழியாக வரும் முல்லை பெரியாறு, போடி வழியாக வரும் கொட்டக்குடி ஆறு மற்றும் பரசநாடு பகுதியிலிருந்து வரும் முல்லை பெரியாறு மற்றும் மூலவையாறு ஆகியவற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று வெறும் 1500 கனஅடி மட்டுமே நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் 12500 கனஅடியாக அது உயர்ந்தது. அதன் பிறகு தற்போது அது மேலும் உயர்ந்து 20000 கனஅடிக்கு மேல் வைகை அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வைகை அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 4 மணி நேரத்தில் 62 அடியாக இருந்த வைகை அணை நீர்மட்டம் 1 அடி உயர்ந்து 63 அடியாக உயர்ந்துள்ளது. தற்போது வைகை அணையின் நீர்மட்டம் 63.48 அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 66 அடியாக உயர்ந்தவுடன் முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். 68.5 அடி உயர்ந்தவுடன் இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். 69 அடி உயர்ந்தவுடன் மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். அணையின் மொத்த நீர்மட்ட உயரமான 71 அடி உயர்ந்தவுடன் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படும். எனவே அதன் பிறகு மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்று கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்படுவார்கள் என பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர். தற்போதுள்ள நிலையில் வைகை ஆற்றின் கரையிற்கு யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.